மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜபார் பாயோட சிக்கன் பிரியாணி வித் 65 ரெசிபி தான். இன்றைக்கி நம்ம 1 kg பாஸ்மதி ரைஸ்க்கு ஈக்குவலாக 1 kg சிக்கன் வச்சு எப்படி பிரியாணி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு 5 லிட்டர் பிடிக்கிற மாதிரியான ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணினாவே நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஜபர் பாய் ஸ்டைல் அது கிடையாது. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே ஆனியனை தான் ஃபஸ்ட்டு போடுறோம். ஆனியன் போட்டதுக்கப்புறம் லைட்டாக சாட்டே பண்ணி பார்த்தா அடியில் அடி பிடிச்சிருக்குங்க. அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக அதை போட்டு அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டுன்னு பெரட்டிக்கலாம். அப்படியே ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண அப்புறமா மறுபடி அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டுன்னு பெரட்டிக்கலாம். இது நல்லா தகன்னு பொன்னிறமாக வர வரைக்கும் அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டுன்னு பெரட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் ஒரு பாத்திரத்தில் 3 லிட்டர் தண்ணி ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 50% இல்லைன்னா ஒரு 70% வரைக்கும் இந்த தண்ணியிலே பாயில் ஆகிடணும். இந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கணும். அதே டைமில் நம்ம வதங்கிட்டுருக்க வெங்காயத்தை கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டுன்னு பெரட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நம்ம வெங்காயத்து கூட ஆட் பண்ணிவிட்றோம். ஏன்னா அதுதான் நம்ம ஜபர் பாய் ஸ்டைல். மறுபடி அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டுன்னு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மறுபடி அந்த மசாலா ஆயிலோடு மிக்ஸ் ஆகுற மாதிரி அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டுன்னு பெரட்டிக்கலாம். நல்லா ஆயிலில் பெரட்டினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மறுபடியும் அதை அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு போட்டு பெரட்டிக்கலாம். அது பெரட்டின அப்புறமா ரொம்ப பிரியாணிக்கு முக்கியமானது இதுதான், புதினா ஆட் பண்ணிக்கலாம். அதே டைமில் இந்த சைடு நம்ம தலைவர் கொதிச்சிட்ருக்காப்படி அவர் கொதிக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால லைட்டாக அடி பிடிக்கும். அதை நம்ம அப்படியே கைவிட்டு கிளறிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் அடி பிடிக்க சான்ஸ் இல்லை. அதனால் பொறுமையாகவே நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டுன்னு பெரட்டிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட 200 ml தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கை விடாமல் அதை கிளறிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் தயிர் மசாலாவோட நல்லா ஜெல் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஜபர் பாய் பிரியாணி ப்ராசஸ் இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. மசாலா எல்லாமே ஜெல்லானதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நான் சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டுன்னு மசாலாவோட சிக்கன் ஜெல்லாகிற மாதிரி பெரட்டிக்கலாம்.
சிக்கன் ஒரு 10% இந்த மாதிரி குக் ஆகிருக்கணும். அந்தளவுக்கு குக் ஆகிருக்கு அந்த மசாலாவோட. அதே ஸ்டேஜில் நம்மளோட பாஸ்மதி ரைஸ் 50% குக் ஆகிருக்கு. அதை நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு ஓரமாக சூடாகவே இருக்கணும். அதை அப்படியே வச்சுருப்போம். இப்போது நம்ம சிக்கனில் வந்து 800 ml தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இது எல்லாமே அளவாக எடுத்து வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு, காரம் ரெண்டுமே செக் பண்ணதுக்கப்புறம் அதை லெவலாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு அதை நம்ம மூடி வச்சிடலாம். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம சிக்கன் 65க்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல சிக்கன் எடுத்துகிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா அது ஜென்டிலாக கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். அதையும் பிழிஞ்சிட்டு மறுபடியும் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோ இந்த மாதிரி. அதே சைடில் நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணோன்னா அது நல்லா தண்ணியும் சிக்கனும் நல்லா கிரேவியாக மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சால்ட்டு, சில்லி பவுடர் ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டைமில் கிரேவி வந்து ஒரு பிஞ்சு சால்ட் அதிகமாக இருக்க மாதிரியான டேஸ்ட்டு கொடுக்கணும். இந்த டைமில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம வந்து கிரேவியோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கிரேவியும் ரைஸும் ஈக்குவல் ஆகிற மாதிரி இந்த மாதிரி சமன்படுத்தி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் ரைஸை விட தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பாஸ்மதி வடித்து வச்சுருந்த தண்ணி தான் எடுத்திருக்கேன். அந்த வாட்டரை இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுறலாம். ரைஸும் கிரேவியும் ஈக்குவலாக இருக்க மாதிரி அதை லெவல் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் லெமன் வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். என்னடா திடீர்னு பிரியாணி ரெட் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. லைட்டாக சால்ட்டும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து ரைஸ் வந்து தண்ணி லெவலை விட ரைஸ் அதிகமாக இருக்க இந்த ஸ்டேஜில் வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம தம் போட்டுடலாம். பிரியாணி தம் ஆகிற இந்த டைமில் நம்ம 65யும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக 65 இந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருந்தது. பிரியாணி மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக முந்திரி, திராட்சை நெய்யில் வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே பொறுமையாக அடியிலேருந்து ரைஸ் எடுத்து மேலே எடுத்து போட்டு பார்த்தா லைட்டாக குழஞ்சிருக்குங்க. மற்றபடி டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. அதே டைமில் நான் எக்கும் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வச்சு நம்ம பிரியாணியை செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசியாக நம்ம ட்ரை பண்ண பிரியாணி இதோ இந்த மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.